இப்போ எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா ஈட் ஷாப்பிங் தான். அடிக்கிற வெயிலில் ஜொஹானை வச்சுட்டு சிங்கிள் டேயில் எல்லாருக்கும் பர்ச்சேஸ் பண்ணுன்னா கண்டிப்பாக நடக்காத விஷயம். ஸோ டைம் கிடைக்கிறப்பலாம் ஒரு ஆளுக்காக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஜொஹானோட டேடிக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணலான்னு ட்ரெண்ட்ஸுக்கு தான் வந்திருந்தோம். அண்ட் லாஸ்ட் டைம் வந்தப்போ எனக்கு கலெக்ஷன்ஸாக அவ்வளோவா இல்லை. பட் இருந்தாலும் அதிலே 2-3 ஐட்டம்ஸ்லாம் செலக்ட் பண்ணி வச்சுட்டு வந்திருந்தார் அவங்க டேடி. இந்த தடவை வந்து டிஷர்ட்ஸு ஹூடிஸ்லலாம் ட்ராக்லலாம் கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது எல்லாமே. அண்ட் லாஸ்ட் டைம் செலக்ட் பண்ணி வச்சதால இந்த தடவை ஈஸியாக அதுலேருந்து ஒன்று பிக் பண்ணி போய் ட்ரையல் பார்க்க போயிட்டாங்க. அந்த கேப்பில் நான் வந்து உமன் செக்ஷனில் போயிட்டு எனக்கு பிடிச்சதெல்லாம் சில இதெல்லாம் பார்த்துருந்தேன். அண்ட் நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த ஒரு பைஜாமா செட் வந்து எனக்கு கிடச்சிருந்தது. அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன் நான் எடுத்ததை. அண்ட் அதை மட்டும் வாங்கிட்டு அப்புறம் மதியம் லஞ்ச் வந்து சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை, 3:30 கிட்ட ஆகிடுச்சு. நான் ஃபாஸ்டிங் இல்லை அப்படின்றதுனால சரி கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டுக்கலாம் அப்படியே போயிடுச்சு. அண்ட் 30 விலாஸ் தான் வந்திருந்தோம் வாங்குறதுக்கு. ஃப்ரைட் ரைஸ் வாங்கியிருந்தேன். ஸோ அதை முடிச்சுட்டு நேராக ஜூஸ் கடைக்கு தான் போயிருந்தோம், கரும் ஜூஸ் குடிக்கலான்னு. செம்ம வெயில், சான்ஸே இல்லை, ரோட்டில் யாருமே இல்லை, ரொம்ப டிராஃபிக் ஃப்ரீயாக இருந்தது. அண்ட் இப்போ ஜூஸை குடிச்சிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சு வீட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டாடா.